உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் பிரச்சனை போனாலும் நமக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குது அப்படின்னாலே அங்கே விகாவோடைய அந்த பேர் வந்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதையும் தாண்டி இப்போ காவேரிக்கான வளைகாப்பு, அதுக்கான ஒவ்வொரு அந்த நகர்வுகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாரதாமா உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி அவங்க அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு 15ஆம் தேதி நாங்கள் வளைகாப்பு வச்சுருக்கோம், அதனால் வந்துருங்க அப்படின்னு ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் சாரதாமா எடுக்கிற முடிவு என்னென்னா, நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அதனால் நம்ம ஏதாவது செய்யணுமாம்மா, நம்ம என்னம்மா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறதுக்கு, நம்மளால் இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய முடியாதுடி, ஆனால் நம்ம தட்டு சீர் வைக்கணும்ல, அதில் நான் என் கையால் செஞ்ச எல்லா பலகாரத்தையும் தான் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே விஜய் வீட்டில் உட்காந்துட்ருக்கோம், இங்கே எப்படிமா நம்ம அதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கும்போது, இல்லடி ஏற்கனவே தீபாவளிக்கு செஞ்சு கொண்டு வரதுக்கே அவங்க என்ன சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ பாரு நான் போய் பார்க்குறேன், நம்ம கொண்டு வந்ததில் பாதி காலி பண்ணியிருக்காங்கடி, அவங்க சாப்பிட தான் செய்கிறாங்க, அதுக்காக என் பொண்ணுக்கு நான் செய்கிறத செஞ்சு தானே ஆகணும் அப்படிலாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து முத்துமலர் நின்று ரொம்பவும் சிரிச்ச முகத்தோடு அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்னென்ன பலகாரம்லாம் செய்ய போகிறோன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு அவங்க விறுவிறுன்னு வந்துட்டு, அக்கா லட்டு செய்கிறதுனா என்னையும் கூப்பிடுங்க, நான் லட்டு ரொம்ப நல்லா பிடிப்பேன், அதனால் உதவிக்கு என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடும்போது உடனே இவங்க சாரதாமா என்ன சொல்லிடுறாங்க, ஹே உன்னை யாரடி இப்போ கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க. அக்கா மாசமாக இருக்க பொண்ணுக்கு தட்டு சீருக்காக பலகாரம் செய்ய போகிறீங்க, எனக்கு செய்ய தெரியும், அதனால் என்னையும் கூப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் என்னடி இவளை நம்ம கூப்பிடவே இல்லை, இவன் என்ன மாதிரினே தெரியலையே, அவள் பாட்டுக்கு வரா, அவள் பாட்டுக்கு பேசுகிறா, அவள் பாட்டுக்கு போகிறா, புரிஞ்சுக்கவே முடியலையடி அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, நீ எல்லாருக்கும் சொல்லு, ஹவுஸ் ஓனர் மாமிக்கெலாம் சொல்லிட்டியா அப்படின்னும்போது, ஆமாண்டி மறந்தே போயிட்டேன், பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு சொல்லலைனே கோச்சிக்கிட்டாங்க, இதுக்காவது நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கா அந்த சொல்லிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி. ஸோ வளைகாப்புக்கு அந்த அழைப்புதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததான் இந்த பலகாரம் சுடுறது அப்படிங்கும்போது இப்போ வீட்டில் பார்க்கும்போது சிந்து வந்து ரொம்பவுமே ஒரு பாசத்தோடு அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. பாட்டிக்கு சுகர் டெஸ்ட் பண்ணும்போதுமே, என்னம்மா எவ்வளோமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நார்மலாக தான் பாட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. நார்மலாக தான் இருக்குன்னு சொல்கிறேன், நம்பர் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு பாட்டி, நான் அதிகமாக சொன்னேன்னா நீங்கள் பேனிக் ஆவீங்க, அதுக்கு நான் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக இருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே தாத்தா கரெக்டாக உள்ள வராரு. ஸோ தாத்தாவையுமே, தாத்தா நீங்களும் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்க்கும்போது, எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கும் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நார்மலாக இருக்குன்னா எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, எனக்கும் இப்படி தாங்க சொல்கிறா இவா, நார்மலாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து இருந்துட்டு, எதுக்கு தாத்தா அதெல்லாம், நார்மலாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கேஷுவலாக இருப்பீங்கள்ல, அதெல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக காவேரியோட பாட்டியும் உள்ளே வராங்க. ஸோ பார்க்கும்போது, என்னம்மா இப்போ எப்படி இருக்குது, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள் பேத்தி என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா பண்ணுறது, என் பையனோட ரத்தம் தானே அவளுக்கும் ஓடுது, என் பையனோட குணம் கொஞ்சமாவது அவளுக்கும் இருக்கும்ல அப்படிலாம் பேசுகிறாங்க. ஐயோ நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு உங்கள் மருமக கேட்டுற போகிறாங்க, அப்புறம் சண்டையே வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பயந்த மாதிரி சொல்லும்போது, அங்கே சிரிப்பாக இப்போ இருக்குது. வீட்டில் வந்து பார்க்கும்போது சிந்து வந்து நல்லாவே கவனிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல மனப்பான்மையை கொடுக்குது, ஒரு நம்பகத்தன்மையை, சிந்து நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதே ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது கிருஷ்ணாவுக்கு பல அவமானங்களை வந்து அன்பரசு ஏற்படுத்துகிறாரு. ஒரு சைட் இன்ஜினியர் அப்படின்னா அங்கே இருக்க லேபர்ஸ்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதையே ஆரம்பத்திலே அவர் தட்டுற மாதிரி மூஞ்சில் எறிகிறது, ஃபைல் எல்லாம் தூக்கி போடுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்க்கும்போது ஐயப்பனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ஐயப்பனுக்கு தாங்க முடியல, எப்படி இருந்தாலும் விஜய் சார்கிட்டே இதை நம்ம கன்வே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸில் போய் பார்த்தா அன்பு வந்துட்டு உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே வராரு. ஸோ வந்து அவர் எடுத்த உடனே வந்து கிருஷ்ணாவை பற்றி வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. போய் இவனையா நீ எடுத்த, ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன், சும்மா வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கான், எதுவுமே அவனுக்கு தெரியல, அவன் முதல்ல படித்து தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினானா இல்லையான்னு கூட தெரியல அப்படிலாம் சொல்லி பேசும்போது விஜய் வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு கடைசியில் பார்த்தா அந்த டைமில் கிருஷ்ணா உள்ளே வராரு. இதோ வரான் பாரு, ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லை, சும்மா அங்கே சுற்றிட்டு வரான் அப்படின்னு டேரெக்டாகவே சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல சொல்லுங்கள் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே சைட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் பக்காவாக அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இருக்க 60 லேபர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பத்தாது, அதனால 2 hours வந்து நான் எக்ஸ்ட்ரா பார்க்க சொல்லியிருக்கேன், அதுக்கு ஓட்டி வந்து நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பர்ஃபெக்டான ஒரு அப்டேட்டை கொடுக்கும்போது, சூப்பர் கிருஷ்ணா நீங்கள் இப்படியே கீப்பப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு, ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணா கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல அன்புக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்குறாரு. உடனே என்ன சொல்லிடுறாருன்னா, ஏன் சித்தப்பா கிருஷ்ணா தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த மாதிரி தான் நடந்துச்சா, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி மொபைலில் காட்டும்போது அவருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. ஏன்னா போயிட்டு ஒரு சைட் இன்ஜினியராக எப்படி இருக்குது என்னங்கிறத போய் அவர் பேசக்கூட விடாமல் அந்த இடத்துல தடுக்கிறது யார், எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. அந்த பையன் நல்ல ஒர்க்கர் தான், தேவையில்லாமல் என் வேலையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னா ஆஃபீஸ் சைடே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அந்த
இடத்துல ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு. கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போனால் உள்ளார இருந்து சிந்து வரதை பார்த்துடுறாரு. ஹே, எதுக்கு நீ உள்ளே வந்த? உங்களை தான் அவுட் ஹவுஸில் தங்க சொல்லியிருக்காங்களா, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிறாரு. எடுத்த உடனே சிந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது தாத்தா உடனே மாப்பிள்ள எதுக்கு இப்போ அந்த பொண்ணை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா, எதுக்கு இவெல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது உங்கள் அத்தையை வந்துட்டு ஹோம் நர்ஸ் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த பொண்ணை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு தான் பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நல்ல ஆளை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பிள்ளை என்னடானா இங்கே வந்து ஹோம் நர்ஸாக போட்டிருக்கீங்க, விஜய் என்னடானா ஒன்றுமே தெரியாது அவனை தூக்கிட்டு வந்து அங்கே ஆஃபீஸில் போட்டிருக்கான். என்ன நடக்குதுங்க? எதுக்கு இந்த குடும்பத்தை இங்கே இழுத்து விட்டுட்ருக்கீங்க? வந்து இங்கே சொத்து கேட்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் இவன் மிரட்டிட்டு இருக்கான். இப்போ என்னடானா இந்த பிள்ளை வேறு உள்ளே விட்டுருக்கீங்க. இன்னும் என்னென்னலாம் இங்கே வீட்டில் திருடு போதோ தெரியல, எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. ஸோ சிந்துக்கு வந்து இந்த இடத்துல முகம் ஒரு மாதிரி ஆகும்போது தாத்தா போயிட்டு, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா, அவர் ஆளே அப்படி தான், நாங்கள்லாம் உங்ககிட்ட நல்லா பேசணும்ல, அதை மட்டும் இது பண்ணிக்கோ, அவரை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா இன்னைக்கு நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு காலையில் வாமா, இடையில ஏதாவது எமர்ஜென்சினா நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னோடனே ஓகே தாத்தா இங்கே தான் இருக்கேன் நான் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இப்போ சாரதாமா வந்து பலகாரம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கட்டை பேக்லாம் எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி கேட்குறாங்க, என்ன சாரதா எங்கே கிளம்பிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, காவேரிக்கு கொஞ்சம் பலகாரம்லாம் சுடலான் இருக்கேன், அதுக்கு தான் போய் கொஞ்சம் தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சாரதா இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், விடு, என்னென்ன வேணும்னு மட்டும் நீ சொல்லு, எல்லாமே ஆர்டர் போட்டு வரவழைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்கம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, என் பொண்ணுக்கு என் கையால் செஞ்சு நான் கொடுத்தாதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தாத்தா என்ன சொல்லிடுறாரு, சரி விடு கல்யாணி, சாரதா வந்துட்டு ஆசைப்படுறானா அந்த மாதிரியே செஞ்சுட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் திங்ஸ் எல்லாமே என்னென்ன பலகாரத்துக்கு தேவையானதோ எல்லாத்தையுமே அவங்க வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவங்க இங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அன்பு வந்து அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐய இது என்ன வீடா என்ன, இப்படி எல்லாத்தையும் கடை பரப்பி போட்டுட்டு இங்கே என்ன ஒரு ஸ்வீட் கடை மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் இத்தனை பேரும் முடியாதவங்க இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு எண்ணெயை இப்போ சூடு காட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் வாடெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் சேராது, என்ன இது நீங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, எதுவும் சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க பலகாரம் தானே செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த வாடையெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, சேர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வீட்டில் எதுவும் செய்யறதில்ல, கடையில் தானே விட்டு செய்கிறீங்க, இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு காவேரிக்குமே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா வீட்டில் இருக்கவங்கள இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் அங்கேருந்து வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அத்தை எதுக்கு அத்தை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கடையில் வாங்கிக்கலான்னு சொன்னோம்ல, வேண்டாமே விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, இல்லைப்பா விஜய் அவங்க ஆசையாக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க, இப்போ போயிட்டு செய்யாதன்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு முத்துமலர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ சிந்துவுக்கு சொன்னதுனால இப்போ முத்துமலருக்கு ஒரு ஐடியா தோணுது. அவங்க வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது போயிட்டு பேசுகிறாங்க. அக்கா நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படிங்கும்போது, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அங்கே செஞ்சால் தானே அவங்களுக்கு அந்த வாடையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, பேசாமல் இங்கே வச்சு செய்யலாம்க்கா, நம்ம இந்த வீட்டில் நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ தூரத்துக்குலாம் அந்த வாடை போகாதில்ல, நம்ம இங்கேருந்து எல்லாமே செஞ்சு நீங்கள் தட்டு சீர் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போய் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்காவை பார்க்குறாங்க, சரிம்மா நம்ம அங்கேயே செய்யலாமா இல்லை நம்ம வீட்டுக்கே போய் செஞ்சுட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, என்னக்கா நீங்கள் அவ்வளோ தூரம் மாசமாக இருக்க பிள்ளைய கூட்டிகிட்டு நீங்கள் அலைய போகிறீங்களா, நீங்கள் இங்கே செய்யலாம் வாங்கக்கா, அதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஏற்கனவே இருந்த வீடு தானே, நாங்கள் மட்டும் என்ன இங்கே சொந்தமாக இருந்துட்டு இருக்கோம், விஜய் தம்பி சொன்னதுனால இங்கே இருக்கோம், அப்படி பார்த்தா இதுவும் விஜய் தம்பியோட வீடு தானே, இங்கே செய்யுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அங்கே தான் உட்காந்து எல்லா பலகாரமுமே செய்கிறாங்க. கூடவே முத்துமலரும் இந்த லட்டு உருட்டி கொடுக்கறது எல்லாமே வாண்டடாக அவங்களே போய் ஒவ்வொரு ஹெல்ப் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணுறாங்க. கரெக்டாக கிருஷ்ணா அந்த நேரம் வந்து வீட்டுக்கு வராரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு. வீட்டுக்கு வந்தோடனே, என்ன கிருஷ்ணா ஆஃபீஸில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லாதாம்மா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா விஜய் தம்பி ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன்னா சந்தோஷம்தான், அவங்க உன்னை நல்லா தான் பார்த்துக்குவாங்க அங்கே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அன்புவை பற்றி அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, ஆனாலும் சொல்ல முடியல. ஆனால் கிருஷ்ணாவை பற்றி இவர் தான் ஒரு வில்லனாக வரப்போகிறாரோ, காவேரிக்கும் இவருக்கும் ஏதாவது கிளாஷ் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தாலும் கடைசியில் கிருஷ்ணாவை பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலைக்காக அன்பு என்னதான் அவமானப்படுத்தினாலும் அவரோட முகம் ரொம்பவுமே ஒரு பாவமாக வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான்
ஆகணும், ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே நம்ம குடும்ப பொறுப்புன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவமான கேரக்டராக தான் அவர் இருக்கார். ஸோ வீட்டில் வந்து அவங்க லட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா அப்படியே நின்று பார்க்குறாரு. உடனே முத்துமலர் இருந்துட்டு, கிருஷ்ணா உனக்கு தான் லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க உடனே அப்படியே ஒரு டக்குன்னு சாரதாமாவை பார்க்குறாங்க. அதை வந்துட்டு சாரதாமாவும் கவனிக்கிறாங்க. உடனே முத்துமலரை பார்த்துட்டு சரி கொடு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கும்போது, ஏண்டா நான் எப்போ செஞ்சாலும் ஓடி வந்து என்னை பிடிக்க கூட விடாமல் அள்ளி அள்ளி சாப்பிடுவேல்ல, அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணாக்கு மனசில் என்னென்னா, அவங்க வந்து இந்த நர்மதா விஷயத்தில் நம்மளை அடிச்சிட்டாங்களே அந்த கோவத்தில் தானே இருப்பாங்க, இப்போ நம்ம இதை எடுக்க போய் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. டக்குன்னு சாரதாம்மா திரும்பி பார்த்துட்டு, பரவாயில்ல தம்பி வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் வாங்கிக்கும் போது, தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, பொம்பளை புள்ள விஷயம் இல்லையா, அதுதான் ஏதோ அவசரப்பட்டு ஆத்திரத்தில் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு. உடனே அக்கா இப்போவாவது என் பையனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும்க்கா அப்படின்னு சொல்லி முத்துமலரும் சொல்கிறாங்க. ஒரு வழியாக காவேரியோட வளகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நின்று தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.